الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون وقال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال محمد صلى الله عليه وسلم. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அன்பான நேயர்களே, அல்லாஹ் தஆலா சிறந்த ஒரு மாதத்தை முன்னிட்டு நம் அனைவரையும் உயிரோடு இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கின்றான். ஷாபானுடைய கடைசி பகுதியிலே ரமதானுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதம் ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு சங்கையான மாதமாக இருக்கின்றது. இந்த மாதத்தை குர்ஆனுக்குரிய ஒரு மாதமாக, குர்ஆனுடைய கருப்பொருளை புரிந்து கொள்வதற்கான ஒரு மாதமாக ஆக்கிக் கொள்வதிலே முஸ்லிம்களாகிய நாம் மிகப்பெரிய ஈடுபாட்டை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வயோதிபர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள், தொழிலாளிகள், வேலை செய்யக்கூடியவர்கள், செல்வந்தர்கள் அனைவருமே சொர்க்கம் செல்வதற்கான லொகேஷனை, பாதை அமைப்பை, அந்த ரோட், அந்த பாதையை கண்டுகொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த லொகேஷன், சொர்க்கத்துக்குரிய லொகேஷன் குர்ஆனிலே தான் இருக்கின்றது. எமது வாழ்க்கையினுடைய நிம்மதிக்கான பாதை, வாழ்க்கையினுடைய நிம்மதிக்கான பகுதி, திசையும் கூட அல் குர்ஆனிலே தான் இருக்கின்றது. வியாபாரமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதனை சிறப்பாக அல்லாஹ்வுடைய அருள்கள் பொருந்தியதாக செய்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அல் குர்ஆனுடைய அடிப்படைகளை அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே சிறப்பான குர்ஆனை பற்றி ஒரு சில வாசகங்களை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப பகுதியில் சொல்கின்றான், அலிஃப் லாம் மீம். இந்த எழுத்துக்களுக்கு யாருமே கருத்து சொல்லவில்லை, எந்த ஒரு தஃசீலுமே. அல்லாஹு யஅலமு பிமுராதிஹி தாலிக், அதனுடைய கருத்தை அல்லாஹ் மாத்திரம் தான் அறிந்திருக்கின்றான். தாலிகல் கிதாப், இது ஒரு வேதமாக இருக்கிறது, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது. முதலில் முத்தகீன், இரையச்சம் உள்ள தக்வாதாரிகளுக்கு இது வழிகாட்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். ரமதானுக்கும் குர்ஆனுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது. ஏனென்றால் நோன்பு கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, என்னை நம்பி வாழக்கூடியவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, ஃபர்தாக்கப்பட்டிருக்கின்றது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வாறு நோன்பை கடமையாக்கினானோ அவ்வாறு. எதற்காக வேண்டி தெரியுமா? நோன்பினுடைய நோக்கம் என்னவென்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ள மனிதர்களாக மாற வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சி பயந்து இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். குர்ஆன் கூறுகின்றது ஹுதல்லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு தான் வழிகாட்டு. தக்வாவை உருவாக்கக்கூடிய மாதத்திலே நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அன்பான முஸ்லிம் சமூகமே, நாங்கள் தக்வாவை உருவாக்கி கொண்டு குர்ஆனுடைய வழிகாட்டலோடு வாழ்வதற்கு மிகவும் சாத்தியமான ஒரு அழகான காலகட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த 2 வாசகங்களின் ஊடாக புரிந்து கொள்ள முடிகின்றது. முதலில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு வழிகாட்டும். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன். லா ரைப ஃபீஹி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனுக்கு ஒரு அறிமுகம் செய்கின்றான், ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு கேட்டலாக் கொண்டு கொடுக்கின்றான். லா ரைப ஃபீஹி, இந்த குர்ஆனிலே சந்தேகம் என்ற இனமே கிடையாது. சந்தேகங்கள் உருவாக்கக்கூடிய வழிகள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் பொருத்தமில்லாத இடத்தில் அதிக நேரம் நடமாடினால் அவர் ஏதாவது குற்றச்செயலை செய்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்குமா என்று சந்தேகம் உருவாகும். இவ்வாறு பல வகையான சந்தேகங்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இந்த உலகத்திலே தாராளமாக காணப்படுகின்றது. ஆனால் குர்ஆனுடைய எந்த ஒரு வசனத்திலும், எந்த ஒரு அடிப்படையிலுமே லாரைப ஃபீஹி, சந்தேகத்துக்கு இடமே கிடையாது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதே போன்று சூரத்துல் பக்ராவிலே இன்னொரு பகுதியிலே, நாங்கள் மனிதர்கள் அல்லவா, அல்லாஹ்வுடைய கட்டளை சுமந்து வாழக்கூடிய மனிதர்கள் அல்லவா, அதனால் அல்லாஹ் தஆலா
எமது புத்தியோடு எமது சிந்தனையோடு பேசுகின்றான். நாங்கள் நம்முடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய இந்த வேதத்திலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், அங்கே சொன்னால் லா ரைப ஃபீஹி, சந்தேகமே இல்லை என்று இங்கே கொடுக்கின்றான். சந்தேகம் இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால், நீங்கள் இருந்தால், ஃபீ ரைபின் சந்தேகத்திலே, குர்ஆனிலே சந்தேகம் இருக்கும் என்றால் என்று சொல்லவில்லை, நீங்கள் சந்தேகப்பட்டால், குர்ஆனுக்கு நிகரான அத்தியாயங்களை கொண்டு வாருங்கள். உங்களால் முடியுமாக இருந்தால், குர்ஆன் மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருந்தால், மனிதர்களுடைய கற்பனையாக இருந்தால், அடுத்தவர்களுக்கும் அந்த கற்பனையை ஏற்பாடு செய்ய முடியும், எழுத முடியும். அதனால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், குர்ஆனுக்கு நிகரான ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். அதற்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய சுஹதாக்கள், உங்களோடு நீங்கள் சேர்த்துக் கொள்ள முடியுமானவர்கள், நீங்கள் யாரையெல்லாம் திறமைசாலிகள் என்று நினைக்கின்றீர்களோ, யாரையெல்லாம் இலக்கியங்களை படித்து சமூகத்திலே பட்டதாரிகளாக உயர்தர பெற்றோர்களாக இருக்கின்றார்களோ, அல்லது இன்னும் துறைகளை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்கள் அனைவரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. இன்குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவ்வாறு சேர்த்து கொண்டு ஒரு வசனத்தை பிமிஸ்லிஹி, குர்ஆனுக்கு தோதுவான, குர்ஆனுக்கு ஒப்பான ஒரு வசனத்தை, ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். ஃபஇல்லம் தஃஅலு, உங்களில் யாருமே இதற்கு முன்னால் குர்ஆனை எதிர்த்தவர்கள் கூட இந்த விடயத்தை சாதிக்கவில்லை. வலன் தஃஅலு, இதற்கு பின்னால் யாருமே இப்படிப்பட்ட ஒன்றை, குர்ஆனுக்கு நிகராக ஒன்றை இட்டுக்கட்டி சாதிக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். அப்படிப்பட்ட உண்மையான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வேதத்தை நாங்கள் அல்லாஹ்வின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா சங்கியான இந்த ரமலானிலே அதிகமாக குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல, குர்ஆனுடைய வசனங்களை தஃப்சீரினூடாக கற்று சிறந்த புத்திசாலிகளாக, சிறந்த மார்க்க அறிஞர்களாக, மார்க்க விளக்கத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக. அல்லாஹ் தஆலா இந்த உரையை கொண்டு என்னிடத்திலும் இன்றைய இந்த முஸ்லிம் சமூகத்திலும் பாரிய மாற்றங்களை உருவாக்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.